வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு நெருப்பு இருக்கு. சில பேர் அதை அணையாம பாத்துக்கறாங்க. சில பேர் அதை ஊதி ஊதி பெருசாக்கி காட்டுத்தீயா மாத்துறாங்க. அந்த காட்டுத்தீ தான் ஆபத்தான நம்பிக்கை. இது வெறும் தன்னம்பிக்கை இல்ல, இது அதையும் தாண்டின ஒண்ணு. மத்தவங்க உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு உன் மேலேயே உனக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. உன்னால முடியாதது எதுவும் இல்லைன்னு நீ நம்புறது மட்டும் இல்ல, அதை இந்த உலகத்தையே நம்ப வைக்கிற ஒரு கலை. இந்த கதையில வர்றவங்க யாரும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க சரித்திரத்தையே மாத்தி எழுதினவங்க. எப்படி? அவங்களோட அந்த ஆபத்தான நம்பிக்கையால தான். வாங்க அந்த ரகசியத்தை நாமளும் தெரிஞ்சுக்குவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண மாசிடோனிய இளவரசன் இந்த முழு உலகத்தையும் ஜெயிக்கணும்னு கனவு காண்றான். அவனோட அப்பா 2ஆம் பிலிப் ஒரு பெரிய மாவீரன் தான். ஆனா அவரோட கனவு கிரீஸ் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதோட நின்னு போச்சு. ஆனா அவரோட மகன் அலெக்சாண்டர் அப்படி இல்ல. அவனோட பார்வை இந்த உலகத்தோட எல்லைக்கே போச்சு. அவனுக்கு வெறும் 20 வயசுதான். அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் ராஜாவாகிறான். சுத்தி இருக்கிற அனுபவமிக்க தளபதிகள் எல்லாம், தம்பி முதல்ல நம்ம நாக்க காப்பாத்திக்கலாம், அப்புறம் மத்தத பார்க்கலான்னு சொல்றாங்க. ஆனா அலெக்சாண்டர் கேட்கல. அவனோட மனசுக்குள்ள அவன் ஏற்கனவே இந்த உலகத்தோட ராஜா. அவனோட குரு யாரு தெரியுமா? அரிஸ்டாட்டில். தத்துவம், அரசியல், விஞ்ஞானம்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா அரிஸ்டாட்டிலால கூட அலெக்சாண்டரோட அந்த அடங்காத ஆசைய கட்டுப்படுத்த முடியல. இந்த உலகம் ரொம்ப பெருசு அலெக்சாண்டர்னு அரிஸ்டாட்டில் சொன்னப்போ, அதனால என்ன, நான் அதை விட பெரியவன்னு சொன்னானா அந்த சின்ன பையன். இதுதான் ஆபத்தான நம்பிக்கை. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்க முயற்சி பண்ணும்போது அந்த வட்டத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றது. பெர்சிய பேரரசு அன்னைக்கு இருந்த உலகத்தோட சூப்பர் பவர். அவங்க கிட்ட லட்சக்கணக்கான படை வீரர்கள். அலெக்சாண்டர் கிட்ட இருந்தது வெறும் 30,000-40,000 பேர்தான். ஆனாலும் அவன் பயப்படல. தன்னோட வீரர்களுக்கு முன்னாடி நின்னு அவன் சொன்னா, நாம போறது ஒரு போருக்கு இல்ல, ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க. கிமு 334ல கிரானிகஸ் நதிக்கரையில நடந்த போர் தான் அவனோட முதல் பெரிய சவால். பெர்சிய படை ஒரு கரையில, அலெக்சாண்டர் படை மறுகரையில. நடுவுல ஆக்ரோஷமா ஓடுற ஆறு. அலெக்சாண்டரோட தளபதிகள் எல்லாம் வேண்டாமண்ணா, இது தற்கொலைக்கு சமம்னு கெஞ்சுறாங்க. ஆனா அலெக்சாண்டர் சிரிச்சானா. தன்னோட குதிரை புசிபெலஸ் மேல ஏறி முதல் ஆளா அந்த ஆத்துக்குள்ள இறங்கினான். அவனோட அந்த தைரியத்தை பார்த்து அவனோட படை வீரர்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாஞ்சது. அவங்களும் அலெக்சாண்டரை பின்தொடர்ந்து ஆத்துல இறங்குனாங்க. அன்னைக்கு சரித்திரம் மாறுச்சு. ஒரு சின்ன மாசிடோனிய படை உலகத்தோட பெரிய சாம்ராஜ்யத்தோட படைகளை ஜெயிச்சது. இது எப்படி சாத்தியமாச்சு? வெறும் வீரத்தாலையா? இல்ல, அலெக்சாண்டருக்கு அவன் மேல இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் ஜெயிக்க போறான்றத அவன் முழுசா நம்பினான். அந்த நம்பிக்கைய அவனோட ஒவ்வொரு வீரனுக்கும் கடத்தினான். அதுதான் அவனுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்துச்சு. சரி, அலெக்சாண்டர் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம கொஞ்சம் காலத்தை முன்னோக்கி நகர்த்துவோம். எகிப்துக்கு போவோம். அங்க ஒரு ராணி இருந்தா. அவளோட பேரு கிளியோபாட்ரா. அழகுனா கிளியோபாட்ரா, கிளியோபாட்ரானா அழகு. இப்படிதான் நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவளோட உண்மையான ஆயுதம் அவளோட அழகு இல்ல, அவளோட புத்திசாலித்தனம். அதைவிட முக்கியமா அவளுக்கு அவள் மேல இருந்த அந்த ஆபத்தான நம்பிக்கை. கிளியோபாட்ராவோட அப்பா இறந்து போறாரு. அவளுக்கும் அவளோட தம்பிக்கும் ஆட்சிய பங்கு போட்டு கொடுக்கறாரு. ஆனா அந்த பையன் சும்மா இல்ல. கிளியோபாட்ராவை எகிப்தை விட்டே துரத்திடுறான். ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்பா? அழுதுகிட்டு மூளையில உட்கார்ந்திருப்பா. ஆனா கிளியோபாட்ரா அப்படி இல்ல. அவ யோசிச்சா, அன்னைக்கு உலகத்தோட பெரிய சக்தி எது? ரோம். ரோமோட தளபதி யாரு? ஜூலியஸ் சீசர். சீசரை நம்ம பக்கம் இழுத்துட்டா நாம மறுபடியும் ராணி ஆயிடலான்னு முடிவு பண்ணா. ஆனா சீசரை எப்படி சந்திக்கிறது? அவளோட தம்பியோட படை வீரர்கள் எல்லா இடத்துலயும் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கிளியோபாட்ரா ஒரு யோசனை பண்ணா. ஒரு பெரிய கம்பளத்தை எடுத்து அதுக்குள்ளேயே சுருட்டிக்கிட்டா. அவளோட நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் அந்த கம்பளத்தை தூக்கிக்கிட்டு சீசரோட அரண்மனைக்குள்ள போனாங்க. சீசருக்கு எகிப்து ராணியோட பரிசுன்னு சொல்லி அந்த கம்பளத்தை அவர் முன்னாடி வச்சாங்க. சீசர் அந்த கம்பளத்தை விரிக்க சொன்னதும் அதுக்குள்ள இருந்து கிளியோபாட்ரா ஒரு தேவதை மாதிரி வெளியே வந்தா. அந்த நொடி சீசர் அவகிட்ட விழுந்துட்டான். வெறும் அழகால இல்ல, அவளோட அந்த தைரியத்தால. நான் தான் எகிப்தோட உண்மையான ராணி, எனக்கு உங்க உதவி வேணும்னு அவ கேட்ட விதம் சீசரா அசர வச்சிருச்சு.
இதுதான் ஆபத்தான நம்பிக்கை. உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து பயப்படாம அதையே உனக்கு சாதகமா மாத்துறது. இந்த மாதிரி சரித்திரத்துல உங்கள மிரள வச்ச வேற யார் இருக்கா? அவங்கள பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிளியோபாட்ராவோட கதை இதோட முடியல. சீசரோட மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு ரோமானிய தளபதி மார்க் ஆண்டனி ஆட்சிக்கு வர்றான். கிளியோபாட்ரா அவனையும் தன் வசப்படுத்தினான். எப்படி? ஆண்டனி கிளியோபாட்ராவை தன்னோட இடத்துக்கு வர சொல்லி ஒரு ஓலை அனுப்புறான். ஆனா கிளியோபாட்ரா என்ன பண்ணா தெரியுமா? அவ போகல. பதிலுக்கு ஆண்டனிய தன்னோட இடத்துக்கு வர சொன்னா. அது மட்டும் இல்ல, ஒரு தங்க படகுல காதல் தேவதை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இசைக்கருவிகள் முழங்க சிட்னஸ் நதியில மிதந்து வந்தா. அந்த காட்சிய பார்த்த மார்க் ஆண்டனி தன்னையே மறந்தான். அவ கால்ல விழுந்தான். கிளியோபாட்ரா வெறும் ஒரு ராணி இல்ல, அவ ஒரு நடிகை, ஒரு ராஜதந்திரி, ஒரு மனோதத்துவ நிபுணர். அவளுக்கு தெரியும் ஒரு ஆணோட மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. அதுக்கு அவளுக்கு உதவியா இருந்தது அவளோட அந்த ஆபத்தான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? பிறக்கும்போதே கூட வருதா? இல்ல, இது நாம வளர்த்துக்க வேண்டிய ஒண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற உலகம் என்ன சொல்லுது? அடங்கிப்போ, ஆசைப்படாத, உன்னால முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்ம மேல நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. நம்மளோட சிறகுகளை நாமளே வெட்டிக்கிறோம். ஆனா இந்த ஆபத்தான நம்பிக்கைய வளர்த்துக்க சில வழிகள் இருக்கு. முதல் வழி அறிவை வளர்த்துக்கிறது. நெப்போலியன் போனாபார்ட் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். பிரெஞ்சு ராணுவத்துல ஒரு சின்ன அதிகாரி. ஆனா அவனோட கனவு பெருசு. அவன் பிரான்ஸோட சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு அவன் என்ன பண்ணான்? முதல்ல படிச்சான். சரித்திரம், புவியியல், ராணுவ தந்திரங்கள்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சான். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம்தான் தூங்குவானா, மத்த நேரம் படிப்பு தான். அவனுக்கு தெரியும் அறிவுதான் உண்மையான ஆயுதம்னு. நீங்க ஒரு விஷயத்த பத்தி எவ்வளவு அதிகமா தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு விவாதத்துல நீங்க கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா நீங்க எவ்வளவு தைரியமா பேசுவீங்க. அதுவே அரைகுறையா தெரிஞ்சா உங்க குரல் தானா குறைஞ்சிடும், இல்லையா? நெப்போலியன் அப்படி இல்ல. அவனுக்கு எல்லாத்தையும் பத்தி தெரியும். அதனால பெரிய பெரிய தளபதிகள் முன்னாடி கூட அவன் நெஞ்ச நிமிர்த்தி நின்னு பேசினான். அவனோட திட்டங்களை சொன்னான். முதல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா போக போக அவனோட அறிவை பார்த்து மிரண்டு போனாங்க. ஒரு கட்டத்துல பிரெஞ்சு புரட்சி வெடிக்குது. ராஜ ஆட்சி முடியுது. அந்த சமயத்தை நெப்போலியன் சரியா பயன்படுத்திக்கிட்டான். தன்னோட ராணுவ அறிவால அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்சான். பிரான்ஸோட ஹீரோவானான். கடைசியில அவன் ஆசைப்பட்ட மாதிரியே சக்கரவர்த்தியும் ஆனான். இதுக்கு காரணம் அவனோட அறிவு மட்டும் இல்ல, அந்த அறிவால அவனுக்கு கிடைச்ச ஆபத்தான நம்பிக்கை. என்னால முடியுன்ற அந்த நம்பிக்கை. சரி, அறிவு மட்டும் போதுமா? போதாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தோல்விய பார்த்து பயப்படக்கூடாது. நாம எல்லாருமே தோத்திருக்கோம். பரீட்சையில, வேலையில, காதல்ல. ஒரு தடவை தோத்ததும் நாம உடைஞ்சு போயிடுறோம். நமக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா சரித்திரத்தை மாத்துனவங்க யாரும் அப்படி இல்ல. அவங்க ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமா பார்த்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்சவர். அவர் 1000 தடவைக்கு மேல தோத்து போனாராம். ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்டாராம், 1000 தடவை தோத்தும் உங்களுக்கு அழுக்கலையான்னு. அதுக்கு எடிசன் சொன்னாராம், நான் 1000 தடவை தோக்கல, பல்பு எப்படி எரியாதுன்னு 1000 வழிகளை கண்டுபிடிச்சேன். பாத்தீங்களா? இதுதான் மனநிலை. தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கங்கறதுல தான் எல்லாமே இருக்கு. முகமது அலி உலகத்தோட கொப்ப குத்துச்சண்டை வீரர். அவர் சொல்லுவாரு, நான் பயிற்சி எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வெறுத்தேன். ஆனா நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன், இப்ப கஷ்டப்படு, மிச்சம் வாழ்க்கைய ஒரு சாம்பியனா வாழுன்னு. தோல்வி வரும் போகும். ஆனா அத நினைச்சு நீங்க முடங்கி போயிட்டா உங்களால எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு தடவை கீழே விழும்போதும் முன்ன விட வேகமா எழுந்து நிக்கணும். அதுதான் ஆபத்தான நம்பிக்கையோட அடையாளம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை நீங்களே எப்படி பாக்குறீங்கங்கிறது. இந்த உலகத்துல உங்கள மாதிரி வேற யாரும் இல்ல. நீங்க தனித்துவமானவர். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அத முதல்ல நீங்க நம்பணும். நம்மில் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான், அவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கா, அவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க. இப்படி மத்தவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம மேல நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். உங்களோட போட்டி நீங்க தான். நேத்த நீங்க எப்படி இருந்தீங்க? இன்னைக்க விட ஒரு படி மேல இருக்கீங்களா? இது மட்டும்தான் முக்கியம். உங்களோட உடலமைப்பு, நிறம், மொழி, மதம் எதுவா வேணா இருக்கலாம். அத பத்தி கவலைப்படாதீங்க. உங்கள நீங்க முழுசா ஏத்துக்கோங்க. உங்கள நீங்க பிரேமிக்க ஆரம்பிங்க. கண்ணாடியில பாக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை பார்க்காதீங்க, நிறைகளை பாருங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் ஒரு சாம்பியன்.
என்னால எதையும் சாதிக்க முடியும்னு. முதல்ல இது பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா நீங்க தொடர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க ஆழ்மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாருங்க, உங்க நடவடிக்கையில, உங்க பேச்சில, உங்க பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் ஆபத்தான நம்பிக்கை. சரித்திரத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட இந்த பாடங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? முதல்ல ஒரு இலக்க நிர்ணயிங்க. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா ஒரு இலக்கு வேணும். நான் இந்த வேலையில சேருவேன். நான் இந்த தொழில ஆரம்பிப்பேன். நான் இந்த உலகத்தை சுத்தி பாப்பேன். 2வது, அந்த இலக்க அடையிறதுக்கு என்னென்ன அறிவு தேவையோ அதை எல்லாத்தையும் கத்துக்கோங்க. படிங்க, கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. 3வது, செய்யலை இறங்குங்க. வெறும் கனவு மட்டும் காணாதீங்க. சின்ன சின்னதா அடி எடுத்து வைங்க. தோல்வி வந்தா துவண்டு போகாதீங்க. அதிலிருந்து கத்துக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. 4வது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற எதிர்மறையான வார்த்தைகளை கண்டுக்காதீங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றவங்கள விட்டு தள்ளி இருங்க. உங்களை நம்புற, உங்களை ஊக்குவிக்கிற நண்பர்களோட பழகுங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்னு நம்புங்க. இந்த ஆபத்தான நம்பிக்கைங்கிறது ஆணவமோ திமிரோ இல்ல. அது உங்களோட உண்மையான திறமைய நீங்க உணர்றது. இந்த உலகத்துல உங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்க நீங்க தயாரா இருக்கீங்கங்கிறதோட அறிகுறி. அலெக்சாண்டர், கிளியோபாட்ரா, நெப்போலியன் இவங்க எல்லாரும் சரித்திரத்துல நிலைச்சு நிக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட அந்த ஆபத்தான நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு முள்ள இருக்கு. அத தட்டி எழுப்புங்க. உங்க சிறகுகளை விரிச்சு பறக்க தயாரா இருங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? கூட்டத்துல ஒருத்தரா இருக்க போறீங்களா? இல்ல கூட்டத்தையே வழிநடத்த போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கலாம். நன்றி.